வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து இந்தியா முழுக்க பேசிகிட்டு இருக்கிற ஒரு டாபிக் தான். காஷ்மீரில் தீவிரவாதிகள்னால 26 பேர் வந்து செத்து போயிட்டாங்கங்க இன்றைக்கி. பஹல்கம் அப்படிங்கிற ஒரு ஊரில், அதாவது பஹல்கம்லேருந்து 7 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே வந்து அது வந்து மேஜரான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அங்கே வந்து 26 பேரை வந்து தீவிரவாதிகள் இந்தியன் ஆர்மி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அவங்கள கொன்னுட்டாங்க. அதில் வந்து நிறையா பேர் புதுசாக கல்யாணம் ஆனவங்க, குழந்தைங்களோட டூரிஸ்ட்டுக்கு வந்தவங்க, எல்லாம் ஏப்ரல் மேல லீவ் விட்டதுனால டூரிஸ்ட்டுக்கு வந்தவங்க. ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லேருந்தும் இருக்காங்க மக்கள். தமிழ்நாட்டிலேருந்து, கேரளாலேருந்து, கர்நாடகாலேருந்து, ஒரிசாலேருந்து, இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு. 26 பேரை வந்து ஈவ இறக்கம் இல்லாமல் கொண்டுட்டாங்க. ரொம்ப ரொம்ப கேட்குறதுக்கே சங்கடமாக இருக்குது. இந்த காஷ்மீர் வந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் பிளேஸை வந்து நீங்கள் ரீசண்டாக வந்த அமரன் மூவி, அப்புறம் லியோ மூவி எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து அந்த ஸ்பாட்டில் தான் அங்கே வந்து அவங்களுக்கு கொல்லும்போது இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு மாதிரி ஓப்பன் ஸ்பேஸு. அந்த இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் போல் இருக்குது அந்த இடம். அவங்களுக்கு வந்து சுடும்போது மறையறதுக்கு கூட இடம் இல்லைங்க, பதுங்கிறதுக்கு கூட இடம் இல்லை, ஒரு ட்ரீ கூட கிடையாது. அது வந்து வெட்ட வெளியாக இருக்கிற ஒரு இடம். அதனால் அத்தனை பேருமே செத்து போயிட்டாங்கங்க. ஆல்மோஸ்ட் 26 பேர். நிறையா பேர் இன்ஜூர்ட் ஆகிருக்காங்க. அவங்களையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன சொல்கிறது, இந்த மும்பை அட்டாக்கு, அதுக்கப்புறம் வந்த புல்வாமா அட்டாக், இதுக்கப்புறம் இது வந்து ஒரு மேஜர் அட்டாக்குங்க இந்த காஷ்மீரில் நடக்கிறது. இந்த காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இது ஸ்ரீநகர் இந்த பிளேஸில் இது நடந்ததுனால அவங்களோட டூரிஸ்ட்டே அது பாதிக்கும். இப்போ எல்லாருமே இனிமேல் போகிறதுக்கு பயப்படுவோம். நம்ம எல்லாருமே இனிமேல், நானே நினச்சிட்டு இருந்தேன் அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ ஜம்மு காஷ்மீர் விசிட் பண்ணணும், ஏன்னா இப்போ கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் ஊஞ்சிருச்சுன்னு. இனிமேல் நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தருமே போகிறதுக்கு பயப்படுவோம். எல்லாருமே அங்கே ஆல்ரெடி டூரிஸ்ட்டாக இருக்கிறவங்க கூட இப்போ வந்து எல்லாருமே வந்து திருப்பியும் வந்து வேகமாக ட்ரெயினை பிடிச்சி அதை பிடிச்சி இதை பிடிச்சின்னு சொல்லிட்டு பதட்டம் சூழ்நிலை ஆயிடுச்சாங்க. எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே அவங்களுக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஸ்ரீநகர்லாம் சுற்றி அவங்களுக்கு வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். இப்போ வந்து அதுவே அவங்களுக்கு பாதிக்கும். இது ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறதே தெரிலங்க. இந்த சமயத்தில் நம்ம எல்லாரும் இந்தியர்கள்னு இல்லை, அத்தனை நாடுமே வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஈவன் அமெரிக்கா, ரஷ்யா, எல்லா நாடுகளுமே, யூரோப், எல்லா நாடுகளுமே அவங்களோட சப்போர்ட்டை வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது, இது நடக்கக்கூடாது அப்படின்னு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. நம்மளுமே எல்லா இந்தியன்ஸும் சேர்ந்து இந்த சமயத்தில் எதை பற்றியும் யோசிக்காமல் நம்ம வந்து சேர்ந்து இதுக்கு சப்போர்ட்டாக நம்ம வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்மளும் இது பண்ணணுங்க. ஏன்னா இது வந்து ஒரு பாவம். அவங்க வந்து ஒன்றுமே தெரியாதவங்க. எப்படி மும்பை அட்டாக் வந்து எப்படி வந்து நமக்கு ரொம்ப சங்கடமாக இருந்ததோ, சேம் திங் அவங்க யாருக்குமே டூரிஸ்ட்டு சும்மா ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலான்னு போன பிளேஸில் வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு. இனிமேல் அங்கே போகிறதுக்கும் எல்லாருமே பயப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நம்மளும் ப்ரே பண்ணிப்போம். ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது. இந்த ஈவெண்ட் நடந்திருக்கக்கூடாது. இன்னும் 26 இன்னும் எத்தனை பேர் வந்து இன்ஜூர்டில் அவங்கெல்லாம் நல்லபடியாக இருக்கணும், அவங்க சேஃபாக அவங்க வீடு திரும்பணுங்கிறது வந்து நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிப்போம். இது இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிறதையும் நம்ம வேண்டிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.